அன்பு தமிழ் மக்களே வணக்கம். இந்த சோனியா காங்கிரஸ் தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டு இருக்கிறார்கள். அந்த வாக்குறுதிகளை தயாரித்த கமிட்டியில் ப. சிதம்பரம், ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி, கே.சி. வேணுகோபால் இவர்கள்தான் பிரதான காங்கிரஸ் தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள். காங்கிரசின் தேர்தல் வாக்குறுதிகளை தயாரித்த அந்த அதிமேதாவிகள், விஞ்ஞானிகள் இவர்கள்தான் என்று எனக்கு தெரிய வந்தது. அந்த தேர்தல் வாக்குறுதி கமிட்டியில் இவர்கள் என்ன பேசியிருப்பார்கள் என்று ஒரு கற்பனை பண்ணி பார்த்தேன். அதுதான் இந்த வீடியோ. இண்டி கூட்டணி ஆட்சி அமைந்து கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்க போகிறோமே, 60 வருஷமா நாம சொன்னதை நம்பி நமக்கே ஓட்டு போட்ட ஏழை மக்களுக்கு நாம ஏதாவது டிப்ஸ் கொடுக்க வேண்டாமா அப்படின்னு ராகுல் ஆரம்பிச்சாராம். அதான் அடித்தட்டு மக்களுக்கு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபா கொடுப்போம்னு சொல்லியிருக்கோமே, அதை விட அவங்களுக்கு பெருசா என்ன வேணும்? காதுல கேட்கறதுக்கு நல்லா இருக்குல்ல, அதுவே அவங்களுக்கு போதும். நம்மால அப்படியெல்லாம் கொடுக்க முடியுமா? ஒரு வேலையும் செய்யாம சம்பளம் கொடுத்த மாதிரி இல்லவா இருக்கு. 80 கோடி மக்களை நாம் 60 வருஷமா பரம ஏழையா வச்சிருந்தத மோடி இலவச கேஸு, இலவச அடுப்பு, இலவச குடிநீர், மின்சார வசதி எல்லாம் செய்து கொடுத்து கரையேற்றி விட்டுட்டாரு. 1 லட்சம் கொடுக்க நம்ம கிட்ட நிதி ஆதாரம் எங்க இருக்கு? காங்கிரஸ் கட்சி தலைவனா இருந்துகிட்டு இப்படி வாய் வளரப்படாது. உங்க வெளிநாட்டு பணத்தை எல்லாம் நான் கை வைக்க மாட்டேன். நிதி ஆதாரம் இல்லாம ஸ்டாலின் வாக்குறுதிகளை அள்ளி அள்ளி கொடுக்கலையா? சொன்னது எல்லாத்தையுமா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஏமாறுவதற்கு மக்கள் தயாராக இருக்கும்போது நீங்க ஏன் அதை பத்தி கவலைப்படுறீங்க? உம்ம தலைவனை ஆக்குனது என் தப்பு தான். அப்படின்னா மத்திய அரசு வேலை வாய்ப்புல 50% பெண்களுக்கு கொடுப்போம்னு சொல்லிவிடுவோம். பாவம் பெண்கள், அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? அவங்க மட்டும் ஏமாறுவதிலிருந்து அவங்களுக்கு விதிவிலக்கு கொடுக்க முடியுமா? அங்கன்வாடி பணியாளர்களும் அன்றாடங்காட்சி தான்னு வேணுகோபால் அண்ணன் சொல்றதும் சரிதான். அவங்களுக்கு ஊதிய உயர்வு கொடுத்துடலாம். பேங்க் தேவையில்லாமல் 1000 கேள்விகளை கேட்டு அவங்களுக்கு கொடுத்த அந்த கடனை நாம் தள்ளுபடி செஞ்சுடுவோம். அவ்வளோதானே. திணறப்போவது பேங்க் தானே, நாம இல்லையே. தள்ளுபடி செய்கிறதுக்கு கணிசமாக ஒரு கமிஷனை அவங்கக்கிட்ட இருந்து வாங்கிடுவோம். அதானே நடைமுறை. கொஞ்சம் விவசாயிகளையும் ஏமாற்றி பார்ப்போமே என்று சோனியாஜி சொல்லுவதையும் நாமல் கருத்தில் கொள்ள வேண்டும். நமக்காக கொளுத்தும் வெயிலிலும் பனியிலும் டிராக்டரை கொண்டு வந்து போராடின காந்தியவாதிகளாச்சே அவங்க பயிருக்கு அருகு நான் 30 நாளைக்குள்ள இழப்பீடு தொகை அவங்க வீட்டு வாசல்ல வந்து கதவை தட்டிக்கிட்டு நிற்கும்னு சொல்லிடுவோம். இனிமேல் ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் நீதான்ப்பா பார்த்துக்கணும். அதுக்கு இன்சார்ஜ் இனிமேல் நீதான். விவசாய பொருட்களுக்கு உள்ள ஜிஎஸ்டி வரியை நீக்கிடுவோம்னு சொல்லி வைப்போம். ஐயோ, அப்படி செஞ்சா அரசுக்கு வர்ற வருமானம் குறைஞ்சு போயிடுமே. சிதம்பரம்ஜி, அதுக்கு நீங்க ஒரு வழி கண்டுபிடிங்க. பதறாதீங்க. ஜிஎஸ்டியை தானே நீக்குவோம்னு சொன்னோம். அதுக்கு பதில் வேற பேர்ல வேட்டு வரி போட்டு சமாளிச்சுக்கலாம். அதோட 25 லட்சம் இலவச காப்பீடு திட்டம் உண்டுன்னு அறிவிச்சுட்டா விவசாயி கை விரல மடக்கி கணக்கு பண்ண ஆரம்பிச்சிடுவான். தெரியுதா? ராகுலுக்கு நீட்டை வச்சு மக்களை ஸ்டாலின் மாதிரியே கொஞ்சம் ஏமாத்தணும்னு ரொம்ப நாளா ஆசை. அதை நிறைவேற்ற முடியுமா இந்த தேர்தல் அறிக்கையில் அப்படின்னு சோனியாஜி கேட்குறாங்க. என்ன செய்யலாம்ஜி? விரும்பும் மாநிலங்கள் நீட் எக்ஸாம் நடத்தி கொள்ளலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பை கொஞ்சம் சீண்டி பார்க்கலாம். சுப்ரீம் கோர்ட்டு இப்பெல்லாம் ஊழல்வாதிகளுக்கு சாதகமாக தான் செயல்படுது. தண்டனை கொடுத்தவனுக்கே ஜாமீன் கொடுத்து மந்திரி ஆக்கிடுது. அதனால தைரியமாக அறிவிச்சிடலாம். பொருளாதாரத்தில் நம்மை விட பின்தங்கி இருக்கிற இடபிள்யூஎஸ் மக்களுக்கு ஏதாவது செய்யணுமே, இல்லைன்னா எனக்கு ராத்திரியில் தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு சிதம்பரம் ரொம்ப கவலைப்படுறாரு. இனி அப்படியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். ஏற்கனவே பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கிற ஃபார்வர்டு காஸ்ட் இடபிள்யூஎஸ் மக்களுக்கு கொடுத்த 10% இடஒதுக்கீட்டை எல்லா ஜாதிக்கும் விஸ்தரிச்சிடுவான். அப்போதான் மக்கள் உங்களை போகிற இடமெல்லாம் கல்லால் அடிக்க மாட்டாங்க. எப்படி ஐடியா? அது சரி, மத்திய அரசில் உள்ள வேலை காலி இடங்களை என்ன பண்ண போறீங்க ராகுல்ஜி? ரொம்ப கவலையோடு கேட்காரு. மத்திய அரசில் இருக்கிற காலி இடங்களை நிரப்பி நம்ம பாக்கெட்டையும் நிரப்பிக்கிடுவோம். 10 வருஷம் கழிச்சு கிடைச்ச வாய்ப்பை வீணடிக்க முடியுமா ஜி?
எஸ்சி எஸ்டிக்கு நாமளும் ஏதாவது செஞ்சு ஆகணும். நாம தான் சமூக நீதி காவலர்களாச்சே. அவங்களுக்கும் நாம் ஓட்டுரிமை வேற கொடுத்து தொலைச்சி வச்சிருக்கோமே. இடஒதுக்கீட்டை 50%க்கு மேலே ஒதுக்கி அம்பேத்கரின் சட்டத்தை திருத்தி இடஒதுக்கீட்டையே ஒரு கேலி கூத்தாக்கிடுவோம். இவனுக்கு டேபிளை திருப்பி போட்டு அதை பற்றி விவாதிக்கிறது உள்ள அடுத்த எலெக்ஷனும் வந்துடும். அப்போ நம்ம மாற்றிக்கிடலாம். எப்படி ஐடியா? என்ஆர்சி, சிஆர்சி, சிஏஏ என்று ஒன்று விடாமல் எல்லாத்தையும் எதிர்த்தோமே. நாம் ஆட்சிக்கு வந்து என்ன புதுசாக செய்யலாம்? எல்லா ஜாதியும் உள்ளடக்கி ஜாதி வாரியாக கணக்கு எடுப்போம்னு சொல்லி வைப்போம். வந்த பிறகு பார்த்துக்கிடுவோம். அதெல்லாம் நமக்கும் ஆட்சிக்கு வந்தால் பொழுது போகணும் இல்லை? ஏங்க இளைஞர்களை ஏமாற்ற வேண்டாமாங்க? அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? அவங்கள விட்டுட்டீங்களே. 25 வயசுக்கு உட்பட்ட இளைஞர்களுக்கு தொழில் பயிற்சி உரிமை சட்டம்னு ஒன்றை கொண்டு வர்றதா உருட்டுவோம். அந்த தேர்வில் கஷ்டமான கேள்வியெல்லாம் கேட்டு அவன் பாஸ் ஆகாமல் பார்த்துக்கிடுவோம். அப்படியும் மீறி பாஸ் ஆகிட்டா 1 லட்சம் கொடுப்போம் அப்படின்னு உருட்டுவோம். எல்லாம் தாயக்கட்ட மாதிரி தான். லக்கு இருந்தால் கிளிக் ஆகும். எப்படி? விவசாய மக்கள் ஓட்டை ஈர்ப்பது எப்படின்னு சோனியா அம்மா கேட்குறாங்க. இருக்கவே இருக்க எம்எஸ் சுவாமிநாதன் ரிப்போர்ட்டு. அவர் பேரில் பழிய போட்டு வேளாண் பொருட்களுக்கு ஆதார விலை கொடுப்போம், உத்தரவாதம் கொடுப்போம், இதுதான் ராகுலின் கேரண்டி அப்படின்னு சொல்லி வைப்போம். இப்போ என்ன கெட்டு போச்சு? எல்லாம் வாய் வார்த்தை தானே. அப்பாவி ஜம்மு காஷ்மீர் மக்களை மறந்துட்டோமே. ஒரே ஐடியா அவங்கள மறந்துட்டோமே. அவனுங்களும் மனுஷன் தானே. அவனுங்களுக்கும் 2 வார்த்தை சொல்ல வேண்டாமா? புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தரும்போது ஜம்மு காஷ்மீருக்கும் மாநில அந்தஸ்து தருவோம்னு சொல்லி வைப்போம். ஈஸியாக ஏமாந்து போயிடுவானுங்க. இத்தனை காலமும் அவனுங்களை இப்படித்தானே நாம் ஏமாற்றணும். பழைய மந்தையில் புதிய கல். இந்த கார்பரேஷன் முனிசிபாலிட்டி தலைவர்களாக இருக்கிறவன் எல்லாம் நம்ம கட்சி ஆளாக இருக்கான். அவனுங்க முன்னேற ஏதும் செய்ய வேண்டாமா? இல்லைன்னா பிஜேபிக்கு போயிடுவானுங்க. அவங்களுக்கு அதிக நிதி, கூடுதல் ஆதாயம், அதிக அதிகாரங்களை கொடுத்து இஷ்டம் போல காசு அடிச்சுக்க, இஷ்டம் போல காசு அடிச்சுட்டு போகட்டும்னு விட்டுடுவோம். இன்னும் 1.5 வருஷத்தில் அடுத்த தேர்தல் வேறு வருது இல்லை? அதுக்குள்ளே அவங்களோட நிதி ஆதாரங்களை வலுப்படுத்த வேண்டாமா? அதான் சொன்னேன். மிலிட்ரியை விட்டு வைக்கலாமா? அதுக்கும் ஏதாவது செய்யணுமே. அவங்க சீனாக்காரங்கிட்ட அடிக்கடி வம்பு இழுத்துக்கிட்டே இருக்கானே. மிலிட்ரிக்கு ஆதரவாக செயல்படும் அக்னிபாத் திட்டத்தை க்ளோஸ் பண்ணிடுவோம். 2 வாளி தண்ணியை ஊற்றி அக்னியை அணைச்சிடுவோம். தீபாவளிக்கு தீபாவளி அவங்களுக்கு இனிமேல் மைசூர் பாகு வாயில் ஊட்டி விட மாட்டோம்னு அறிவிச்சிடுவோம். நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு தேர்தலை எப்படி நடத்துறது? ஏதாவது தேர்தல் வந்தால் அதை எப்படி நடத்துறது? பல தேர்தல் பல குளறுபடி. அந்த தேர்தல் முறையை மறுபடியும் கொண்டு வந்துடுவோம். அப்பப்போ அடிக்கடி தேர்தல் நடந்துக்கிட்டே இருந்தால் தான் ஏமாற்றும் டெக்னிக்கும் நமக்கு மறக்காமல் இருக்கும். ஏமாறும் டெக்னிக்கும் மக்களுக்கும் மறக்காமல் இருக்கும்ல. வடகிழக்கு மாநிலங்களில் நாம் கால் ஊன்றுவது எப்படி? நம்மளை கண்டாலே கல்லால் அடிக்கானுங்களே. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மணிப்பூர் அரசாங்கத்தை கலைச்சிட்டு கஞ்சா, அமீன் செடி பயிரிடும் விவசாயிகளை வச்சு அரசு அமைப்போம். அவங்க ஆட்சிக்கட்டில் ஏறிட்டா நமக்கும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை. ப்ராப்ளம் சால்வ்டு. கல்விக்கு நாம் ஏதாவது செஞ்சு பேர் வாங்கணும். அதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத. மத்திய பட்டியலில் இருக்கிற கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றிவிடுவோம். திராவிட கல்வி தந்தைகள் பாவம் கலெக்ஷன் குறைஞ்சி போச்சுன்னு கவலையில் வயிறு வெட்டி போய் கிடக்காங்க. 1ஆம் கிளாஸ் முதல் 12ஆம் கிளாஸ் வரை இலவச கல்வின்னு அறிவிச்சிடுவோம். அப்போத்தான் தனியார் கல்வி தந்தைகளெல்லாம் சூட்கேஸோட ஓடி வந்து நம்மளை பார்ப்பானுவ. கல்வி கடனை டபுள் ஆக்கி அதை நகைக்கடன் ரத்து பண்ண மாதிரியே தள்ளுபடி பண்ணிடுவோம். இலவசம் தள்ளுபடிங்கிற வார்த்தையை கேட்டாலே மக்கள் மயங்கிடுவாங்க. இந்த டெக்னிக், இந்த சைக்காலஜி உங்களுக்கு தெரியாதா? எல்லா உதவித்தொகைகளும் டபுள் ஆக்கிடுவோம். ஒரே வேலைக்கு ஒரே ஊதியம் கொடுத்துட்டா போச்சு. மாநில அரசு இஷ்டம் போல காலேஜ் அட்மிஷன் போட்டுக்கலான்னு சட்டம் போட்டுவிடுவோம். எலெக்ஷன் ப்ராமிஸ் தானே ஐயா, சொல்கிறதுல தப்பே இல்லை. எல்லா கட்சிகளும் சொல்லுது, நாமளும் சொல்கிறோம். அவ்வளோதான். தேர்தல் சீர்திருத்தம் ஏதும் செய்ய வேண்டாமா? 10 வருஷமாக நமக்கு பொறுமையாக போயிடுச்சு. இவிஎம் மிஷினில் பதிவாகிற வாக்குகளை எல்லாம் விவிபிஏடி மிஷினில் பதிவாகிற ஓட்டையும் ரசீதையும் சேர்த்து என்ன சொல்லிவிடுவோம். டபுள் மெஜாரிட்டியில் அப்போ தான் ஜெயிக்கலாம்.
நாட்டில் உள்ள கிழடுகளை சரி கட்டுறது எப்படி? ரிட்டையர்ட் ஆகிக்கிட்டு பார்க்கில் உட்காந்து நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. பஸ்ஸு ட்ரெயினில் சீனியர் சிட்டிசன் கன்செஷன் கொடுத்துடுவோம் அப்படின்னு சொல்லிடுவோம், அமைதி ஆகிடுவானுங்க. தேர்தல் பத்திரங்களை நாம் என்ன பண்ணலாம்னு ராகுல் ரொம்ப கவலையில் இருக்கார். அதுக்கு ஒரு வழி சொல்லுங்கண்ணே. தேர்தல் பத்திரங்களை ஒழிச்சிட்டு கேஷாவே வாங்க ஆரம்பிச்சிடலாம். அப்போ தான் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியது இருக்காது. நாம் கொண்டு வந்த 100 நாள் வேலை திட்டத்தை கண்டிப்பாக ஒரு சீர்திருத்தம் செஞ்சே ஆகணும். என்ன பண்ணலாம் சிதம்பரம்? நிழல் தரும் மரங்களை சாலை ஓரம் நட்டு தொழிலாளிகள் இளைப்பாற வசதி செஞ்சு கொடுத்துடணும். மரத்தடியில் ஆற்று மண்ணு போட்டு நிரவி விடணும். அவனுங்க வர்றதே அதுக்கு தானே. கூலியை 319 இருந்து 400 ரூபா ஏற்றி கொடுத்துடுவோம். சாராய விலையெல்லாம் இப்போ கண்டபடி எகிரி போச்சு இல்லை. ஆட்சிக்கு வந்தால் தானே இதெல்லாம் நாம் செய்யணும். அறிக்கையில் சொல்கிறதுக்கு நமக்கு என்னையா வலிக்குது? நாம் எதுக்கு அதை பற்றி கவலைப்படணும்? மாநிலங்களுக்கு ஸ்பெஷல் சாதாவாகவோ ஏதாவது செய்யலாமா? ஏன் செய்யக்கூடாது? ஆந்திராவில் மக்கள் நம்மக்கிட்ட தாராளமாக ஏமாந்து இருக்கிறதால அதுக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து கொடுத்து கௌரவப்படுத்தி ஒரு கேடயம் கொடுத்துட்டா போச்சு. காசா பணமா? நாம் ஆட்சிக்கு வந்தால் இந்த கவர்னர்களை வச்சுக்கிறதா இல்லை துரத்தி விடுறதா? அம்பேத்கரை அவமதிக்க முடியாது. ஓட்டெல்லாம் போய்டும். அப்புறம் பழைய கவர்னர்களை தூக்கிட்டு நம்ம கவர்னர்களை தானே போட போகிறோம். அந்த ரப்பர் ஸ்டாம்புகளை பற்றி துளியும் கவலைப்பட வேண்டாம். சுயமாக சிந்திக்கவே தெரியாதவனா பார்த்து தான் போடுவோம். அப்படிப்பட்ட ஆளை தான் போடுவோம். யூனியன் பிரதேசங்களில் உள்ள துணைநிலை ஆளுநர்களின் விஷப்பல்ல மட்டும் பிடிங்கிட்டா போதும், வாயை திறக்க மாட்டானுங்க. ஏன்னா ஓட்டப்பல்லு தெரிஞ்சிடுமே. நாம தான் பெண் உரிமைவாதிகளாச்சே, பெண்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் கவனம் கொடுக்க வேண்டாமா? 50% மத்திய அரசு பணிகளில் பெண்களையே போடுவோம் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் ஒரு கண்டிஷன், இடுப்பு தெரியும்படி சேலை தான் கட்ட வேண்டும் என்று உத்தரவு இட்டிட வேண்டும். அரசு ஊழியர்களின் ஆதங்கத்தையும் நாம் கவனிக்கணும் இல்லையா? பெட்ரோல் விலை டீசல் விலையை குறைப்போம்னு சொன்ன மாதிரி தங்க விலையை குறைப்போம்னு சொல்லி பார்க்கலாமா? சிதம்பரம், கிடைக்கிற ஓட்டையும் இல்லாமல் பண்ணிவிடாதையா. மக்கள் நம்மளை கல்லால் அடிச்சிட போகிறாங்க. ஏமாத்துறதுக்கு ஒரு அளவே இல்லையான்னு மக்கள் முழிச்சுக்குவாங்க ஐயா. சிறுபான்மையினருக்கு நாம் இன்னும் ஒன்றும் சொல்லவே இல்லையே. அவங்களும் ஏமாற தயாராக தானே இருக்காங்க. அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக மறந்துட்டீங்களே. அதுக்கும் ஒரு திட்டம் இருக்குது. வெளிநாட்டில் போய் படித்து சம்பாதிக்க மௌலானா ஆசாத் திட்டத்தை மறுபடியும் கொண்டு வருவோம். ஜாஃபர் சாதிக் மாதிரியான ஆட்களுக்கு அது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். தனிநபர் சட்டங்களை திருத்தி வாக்கு வங்கியை பலப்படுத்தி விடுவோம். 21 வயதுக்கு உட்பட்ட விளையாட்டு வீரர்களுக்கு மாதந்தோறும் 10,000 ரூபா பென்ஷன் வழங்கப்படும் அறிவிச்சிருவோம். ராகுலுக்கு ஏதோ ஒரு புதுசாக ஒரு ஐடியா தோணுச்சுன்னு சொன்னாரே, என்ன அது? அதுவா, போஸ்ட்மேன்களுக்கு மாதம் 10,000 ரூபா இன்சென்டிவ் கொடுத்துடுவோம். அப்படியே ஜொமேட்டோ பாய்ஸுக்கும் 10,000 ரூபா, கொரியர் பாய்ஸுக்கு ஒரு 10,000 ரூபா, தள்ளு வண்டிக்காரனுக்கெல்லாம் 10,000 ரூபான்னு அறிவிச்சிடலாமா அப்படின்னு கேட்குறாரு. 10 வருஷமாக மோடி பொத்தி இந்தியன் எக்கானமியை பாதுகாத்துட்டு வராரு. அதை மொத்தமாக சாட்சி போடாதையா. நாமளும் நாளைக்கு ஆட்சி கட்டில் ஏறி படுத்து தூங்க வேண்டாமா? கம்முன்னு கிடையா. சும்மாவே ஆர்டிக்கிள் 370க்கு 371ன்னு வாய் உளருது. நீங்கள் வேற தனியாக உளர வேண்டாம். அப்பாடா, தேர்தல் வாக்குறுதி தயாரித்து முடித்தாச்சு. மனசுக்கு முழு திருப்தியாக இருக்குது. பிரிண்ட்டுக்கு கொடுத்துடுங்க ப்ரெஸ்ஸுக்கு. எப்படியும் வரப்போகிறது நம்ம ஆட்சி தானே, ஜமாயிச்சிடுவோம். வரட்டா மக்களே, ஜெய்ஹிந்த்.